ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியால் எடப்பாடிக்கு தரப்பட்ட பெரிய துன்பம் என்ன சார்? ஆட்சிக்கு வந்தோன்னே திமுக சொல்றாரு, நான் ராசியான வீடு எனக்கு இதுதான், நான் இங்கிருந்து தான் முதலமைச்சராக இருந்தேன், இதே வீட்டில் எதிர்க்கட்சி தலைவராக நான் இருந்துக்கிறேங்கிறாரு. வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து சட்டமன்றத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை முதல் இருக்கையிலே உட்கார வைப்பது எனது தனிப்பட்ட உரிமை. அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவரை எங்கே அமர வைப்பது என்பது சபாநாயகருக்கு உள்ள பிரத்யேக உரிமை என்று சொன்ன அப்பாவு முதலமைச்சர் எதிர்த்து ஸ்டாலின் சொல்றாரு, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய பங்காளி வன்மத்தில் அவரை முதலமைச்சரில் உட்கார வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதனால் அவருடைய விருப்பத்தை ஏற்று ஓபிஎஸ்ஐ 3வது வரிசைக்கு மாற்றுங்கள் சொன்னவுடன் சபாநாயகர் சைலண்ட் ஆகி அப்படி பின் இருக்கைக்கு மாற்றுறாங்க. அப்போ இவையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு ஒப்பந்த அரசியலைத்தான் எடப்பாடி முன்னெடுக்கிறார். எடப்பாடி தனது தேர்தல் விண்ணப்பத்தில் பல தகவல்களை மறைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போடுகிறது. அந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் சொல்கிறது, இந்த தகவல்களை மறைக்கிறது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை. இதே விவகாரம் அண்ணன் ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் மீது வருகிற போது அவர் தகவல்களை மறைத்தது குற்றம் என்று தீர்ப்பு வாங்குகிறது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஓபிஎஸ் மகனை தண்டிக்க வேண்டும், எடப்பாடியை காப்பாற்றுகிறார்கள். இதுவரை எடப்பாடிக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் கொடுக்கப்பட்ட துன்பம் ஒன்று சொல்லுங்க சார்.